ஒரு ஆஃபீஸ் போகிற பர்சனுக்கு, ஒரு காலேஜ் போகிற பர்சனுக்கு, ஏன் ஒரு ஸ்கூல் போகிற பர்சனுக்கு கூட இப்போ எல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது காமன் ஆகிடுச்சு. யார் கேட்டாலும் எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு போ, ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு, நான் மைண்ட் ஃபக்கில் இருக்கேன், ஸோ நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வருதுன்னு என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? த ரீசன் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் நாட் ஈக்குவல் டு த ரிசல்ட்ஸ். நீங்கள் எக்ஸ்பெக்டில் இருப்பீங்க, பட் அதோட ரிசல்ட்டுங்கிறது வேற ஒன்றா இருக்கும். அதை ரெண்டையும் மேட்ச் பண்ண முடியாமல் இருக்கும்ல. ஸோ அந்த பாயிண்ட்ல தான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது கிரியேட் ஆகுது. ரொம்ப இது ஈஸியாக சொல்லணும்னா, நான் ஒரு கடையில் போய் புரோட்டா சாப்பிட்றேன். ஸோ அந்த கடையில் எனக்கு அந்த குழம்புங்கிறது கொஞ்சம் பிடிக்காத மாதிரி இருக்குது. சாப்பிட்டு அதுக்கான பில்லை நான் பே பண்ணிட்டு வெளியே வந்தேன். என் எக்ஸ்பெக்டேஷன் வந்து நான் வேற கடையில் சாப்பிட்ட அளவுக்கு இந்த இடத்துல குவாலிட்டியாக நல்லா இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கும்னு நினச்சி வந்திருப்பேன். பட் எனக்கு அந்த குவாலிட்டி அந்த இடத்துல கிடைச்சது அந்த டேஸ்ட் எனக்கு வந்து அப்பியரன்ஸாக இருக்காது. ஸோ அந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன மன அழுத்தம் வரும். அது அந்த அளவுக்கு நோட்டிசபிளாக இருக்குமானா எல்லாத்துக்கும் தெரியாது. பட் எனக்கு அந்த இடத்துல நிறையா ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் ஆர்டர் பண்ண ஃபுட்டு எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண டேஸ்ட்டில் வகாட்டி நான் அந்த இடத்துல ஃபீல் பண்ணியிருக்கேன். நம்ம அந்த கடைக்கே போயிருக்கலாமே, நம்ம ரெகுலர் ஷாப்புக்கே நம்ம போயிருந்தோம், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண டேஸ்ட் நமக்கு கிடைச்சிருக்குமே. ஒரு தேட்டருக்கு நீங்கள் போகிறீங்க, ஒரு 10 minutes லேட்டாக போயிட்டீங்க, அந்த இன்ட்ரோ பாட்டை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும். நம்ம இது முன்னாடியே வந்திருந்தா பண்ணியிருக்கலாமே. உங்கள் எக்ஸ்பெக்டேஷனுங்கிறது நீங்கள் லேட்டாக கிளம்பினாலும் அந்த படத்தை பார்த்துக்கணும் அப்படின்னு. பட் உங்களோட ரிசல்ட்டுங்கிறது நீங்கள் லேட்டாக கிளம்புனா ஃபர்ஸ்ட் 10 minutes தான் மிஸ் பண்ணதான் போகிறீங்க. ஸோ இதோட ஒரே சொல்யூஷன் ப்ராப்ளம் சால்விங். நீங்கள் ஒரு ப்ராப்ளமை ஈஸியாக சால்வ் பண்ணுறது மூலியமா அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து நீங்கள் வெளியே வர முடியும். நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல, அது யாராலையும் முடியாது. ஏன் என்னாலையும் முடியாது. எனக்குமே டே பை டே எக்ஸ்பெக்டேஷன் புதுசாக கிரியேட் ஆகிட்டு தான் இருக்கும். இல்லை எனக்கு ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்டேஷன் இருக்கலாம், அதை நோக்கி நான் ஓடிட்டு தான் இருக்க போகிறேன். அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்லாக லீவ் பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்ல, அதை எப்படி கொண்டு வரலாம். ஸோ உங்களை நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாதுன்னா நீங்கள் என்ன கோல் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அதை அட்டைன் பண்ணணும். நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கான ப்ராசஸை கரெக்டாக பண்ணணும். உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லையா, என்ன ஃபீல் பண்ணுறீங்க, அவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுங்க. அதெல்லாம் நடக்காது ப்ரோ, இங்கே கத்திக்கிட்டே இருப்பாங்க, நான் சொன்னாதான் கேட்க மாட்டாங்க. வாட் ஃபீல் யூ ஹாவ் டு ஷேர் தட். ஸோ அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்களோ அதை நீங்கள் கெயின் பண்ணிக்கணும். ஸோ ஒரு பெட்டர் கம்யூனிகேஷன் இருக்க மூலியமா தான் ஒரு ப்ராப்ளமை ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். உங்களுக்கு இதுதான் ப்ராப்ளம் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா அந்த ப்ராப்ளத்தோட ரூட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஒரு ப்ராப்ளம் நீங்கள் ஃபுல்லாக சால்வ் பண்ணணும்னா அந்த ப்ராப்ளத்தோட ரூட்டை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த ரூட்டை நீங்கள் கட் பண்ணாலே அந்த ப்ராப்ளம் 50% அந்த இடத்துலயே ஸ்டாப் ஆகிடும். பெட்டர் கம்யூனிகேஷன் மூலியமா அந்த ப்ராப்ளம் இன்னுமே ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இது என்னோட பேசிக் மெத்தட்ஸ். என்னோட எல்லா ப்ராப்ளமையும் நான் இந்த 2 மெத்தட் மட்டுமே யூஸ் பண்ணி நான் சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதோட ரூட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க, அது அந்த இடத்துல கட் டவுன் பண்ணுங்க, அதுலேருந்து ஒரு பெட்டர் கம்யூனிகேஷன் கொடுங்க, அந்த ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். அது எல்லாத்துக்கும் நான் அப்ளிகபிள் ஆகும், நான் டேம் ஷுவராக சொல்லுவேன். ஸோ இந்த 2 மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலியமா உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ரொம்பவே ஈஸியாக குறையும். ஸோ உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும்னா அதுக்கான ப்ராசஸ்ங்கிறத நீங்கள் பெட்டராக கொடுத்து தான் ஆகணும். ஸோ அந்த ப்ராசஸ் நீங்கள் பெட்டராக கொடுக்கறது மூலிமா உங்கள் எக்ஸ்பெக்டேஷனுங்கிறது அந்த இதில் ஃபுல்ஃபில் ஆகும், உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஈஸியாக குறைய வரும். ஸோ உங்களுக்கு ஏன் ஸ்ட்ரெஸ் வருதுன்னு ஒரு டைம் யோசிச்சுப்பாங்க. உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் அந்த இடத்துல ஃபுல்ஃபில் ஆகாது மட்டுமே தான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஒன்று கிரியேட் ஆகுது. ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை அந்த இடத்துல பிரேக் பண்ணுங்க. அண்ட் டூ வாட் யூ லவ். மீட் யூ ஆன் another video.